சித்தர்களின் முத்திரைகளில் முதன்மையான முத்திரை என்று இதை கூறலாம். தந்த முத்திரை. எதிர்படும் இடையூறுகளை அகற்றி முன்னே செல்ல இந்த தந்தம் அதற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. ஆக இடையூறுகளையும் தடைகளையும் அகற்றும் சக்தியை தந்தம் என உருவகம் செய்தனர். அந்த சக்தியை வசீகரிக்கும் முத்திரையே தந்த முத்திரையாகும். செய்முறை: பெருவிரல் தவிர பிற 4 விரல்களையும் மடக்கி உள்ளங்கையை தொடவும். பெருவிரலை மடித்து மோதிர விரலின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது நடுவிரலை மட்டும் மேல் நோக்கி நிமிர்த்துங்கள். இதுவே தந்த முத்திரையாகும். பெருவிரலால் அதிகம் அழுத்தம் தர வேண்டாம். சற்றே தொட்டு கொண்டிருந்தாலே போதும். மனமும் கவனமும் உங்களது வழிபாட்டிலும் முத்திரையிலும் குவிந்திருக்க வேண்டும். அமரும் முறை: நீங்கள் வழிபாடு முறையை பொறுத்து நின்று கொண்டோ அல்லது அமர்ந்தோ செய்யலாம். அமர்ந்து செய்வதனால் பத்மாசனம் அல்லது அர்த்த பத்மாசனத்தில் அமர்ந்து செய்தல் மிகவும் நல்லது. ஆசனங்களில் பரிச்சயம் இல்லாதவர்கள் சுகாசனத்தில் செய்யவும். படுத்த படுக்கையாக இருக்கும் நோயாளிகள் படுத்துக்கொண்டே இதை செய்யலாம். இந்த தந்த முத்திரையை செய்தபடி நீங்கள் விரும்பும் தெய்வங்களை உங்கள் மனதிலே நினைத்து கொண்டு ஒரு வழிபாடாகவும் செய்யலாம். தவறில்லை. சுவாசம் உங்களது இயல்பான நடையில் இருந்தாலே போதும். ஆழ்ந்த சீரான சுவாசம் அவசியம். மனம் ஒருமுகப்பட இது மிகவும் பயனளிக்கிறது. உங்களது முன்னேற்ற பாதையில் குறுக்கே வரும் அனைத்து தடைகளையும் அகற்றும் சக்தியே இந்த முத்திரை. எதிரிகளுக்கும் எதிர்ப்புகளும் காணாமல் போய்விடும். நீங்கள் ஈடுபடும் அனைத்து செயல்களிலும் உங்கள் தடைகளை தவிர்த்து வெற்றிகளை தேடித்தரும். உங்களது வழிபாடு முடியும் வரை இந்த முத்திரையை தொடர்ந்து செய்யுங்கள். குறைந்தபட்சம் 8 நிமிடங்களாவது செய்தல் மிகவும் நல்லது. அதிகபட்சமாக 48 நிமிடங்கள் வரையிலும் செய்யலாம். அதிகபட்சமாக ஒரு நாளில் 45 நிமிடங்கள் வரையிலும் செய்யலாம். அதற்கு மேல் தேவையில்லை. இந்த தந்த முத்திரையை செய்து பாருங்கள். அதன் பலனை நீங்களே உணர்வீர்கள். நம் நலம் நம் கையில்.